ஹாய் எல்லாருக்கும். யாஷ் கூட மார்னிங் எழுந்திரிச்சோடனே விளையாடிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் டே. அதனால் ஸ்லோ மார்னிங்காக போயிட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு கடைக்கு போயிருந்தாங்க 2 பேரும், தஸ்விகாவும் அவங்க அப்பாவும். போய் லஞ்சுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ரம்ஜானில், அதனால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அதனால் பிரியாணி யாரும் தரவும் மாட்டாங்க. சரி, நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாதா, அதனால் வெஜ்ஜு பிரியாணி ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் மார்னிங் தோசை சுட்டு கொடுத்துட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். சாம்பார் சட்னி தான் தோசைக்கு சைட் டிஷ்ஷு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாங் கேட்டுக்கிட்டே தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா. சரி, இந்த கேப்பில் லன்ச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். மீன் மேக்கரும் மஷ்ரூமும் போட்டு ஒரு கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தோன்றுறதை வச்சு நான் பண்ணிகிட்ருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த கேப்பில் தஸ்விகாவும் அப்பாவும் தூங்கிட்டாங்க லன்ச்சு செய்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறம் செஞ்சுட்டு எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு குட்டி பாப்பா மட்டும் முழிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்கள வச்சுட்டே லன்ச்சு செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் அவங்கள ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் எழுப்பி சாப்பிட வர சொல்லிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. இது என்னோடய ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு அப்படியே எல்லோரும் ரெடி ஆகிட்டு, நீங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு நியூ பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு